ஒரு துறவி ஞானம் தேடி ஊர் ஊராக அலைந்து கொண்டிருந்தார். அவர் சென்ற ஊரில் தங்குவதற்கு இடம் கிடைக்கவில்லை. பின் தேடி அலைந்து கடைசியில் ஒரு குடிசையின் முன் வந்து நின்றார். அன்று இரவு தங்க இடம் கிடைக்குமா என்று கேட்டார். வெளியே நல்ல குளிர், இரவு நேரம் வேறு. அது ஒரு மிகச்சிறிய குடிசை. ஒரே ஒரு சிறிய விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. அங்கிருந்தவனுக்கு ஒரே ஆச்சரியம். ஐயா, இதுவோ சிறிய குடிசை. நான் ஒரு திருடன். என் தொழில் திருடுவது. என் வீட்டிலோ எதுவும் இல்லை. வேண்டுமானால் தங்கிக் கொள்ளுங்கள் என்றான். அவரும் சில காலம் அங்கே தங்கியிருந்தார். பின்பு ஒரு நாள் ஞானம் அடைந்தார். அவரை காண வந்த மக்கள் அவரின் குரு யார் என்று கேட்டனர். அதற்கு அவர், அந்த திருடன் தான் என் முதல் குரு என்றார். மக்கள் ஆச்சரியத்துடன் பார்க்க, அவரோ, அவன் சாதாரண பொருளை தேடினான், நானோ பரம்பொருளை தேடினேன். ஆனால் பல முறை ஞானம் பெற முயன்று கிடைக்காமல் அதிலிருந்து விடுபட முயன்றிருக்கிறேன். ஆனால் அவன் ஒவ்வொரு நாளும் தன் தொழிலுக்கு சென்று விட்டு திரும்பும் போது சில சமயங்களில் பொருள் ஏதாவது கிடைக்கும். பல நேரங்களில் எதுவும் அவனுக்கு கிடைக்காது. அப்போதும் அவன் எவ்வித வருத்தமோ வேதனையோ அடைய மாட்டான். நாளை மீண்டும் முயற்சி செய்வேன் என்பான். நாளை ஏதாவது கிடைக்கும் என நம்பிக்கை கொள்வான். நானும் அவனுடைய ஊக்கத்தையே மன உறுதியாக ஏற்று முயன்று ஞானம் பெற்றேன். அதனால் அவனே என் முதல் குரு என்றார். நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை பசுமரத்து வேருக்கு நெக்கு விடும். கடப்பாறையால் கூட பெயர்க்க முடியாத பாறையை ஒரு சிறிய மரத்தின் வேர்கள் இரண்டாக பிளந்துவிடும் என்பதைப் போல நிகழ்த்த முடியாத அரிய நிகழ்வை கூட இயற்கை சாதாரணமாக நிகழ்த்திவிடும். பெரிய செயல்கள் ஒவ்வொன்றும் ஒரு சிறு புள்ளியிலிருந்தே தோன்றுகின்றன. தமிழால் இணைந்திருப்போம். நன்றி.